அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்கள். மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களுக்கான இன்றைய இந்த சிறப்பான வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம அன்பு முருகரை மனதார புரிஞ்சுக்கிட்டு ஆழமாக வணங்கிட்டு அவர் அருளை பெற வேண்டியது அவசியமானது. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் அருள்மிகு முருகனே போற்றி போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், இது நிச்சயம். இவங்க இந்த அற்புதமான மனப்பான்மையோட நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, நல்லது மட்டும்தான் பேசுவாங்க, நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோட கடின உழைப்போட எந்த விஷயத்தையும் முழுமையாக முழு மனதோட அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கை அப்படி ஒரு அழகான அனுபவமாகத்தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவினர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டால் உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய அருமையான மனம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக இருக்கீங்களா? எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வலி தாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகான காலங்களில் மறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா, அன்பு நிறைந்த வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி தேடி வந்து சேரப்போகிறாங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அழகான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்தில் இருந்த அனைத்து கடினமான பிரச்சனைகளுக்கும் சட்ட ரீதியான தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரப்போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. மிதுனம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய துல்லியமான கணிப்பு தாங்க இந்த கணிப்பு. குடும்பத்தில் இவங்க எடுக்கும் முடிவுகளுக்கு மதிப்பளிக்கணுங்க. இவங்க சொல்லும் விஷயங்களை அனைவரும் கேட்டு புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் அந்த குடும்பமே வெற்றி பாதையில், முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்லுதுன்னு அர்த்தம். இவங்க குடும்பத்தில் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. மிதுனம் ராசிக்காரங்க மன அழுத்தத்துக்கு அழகக்கூடியவங்க. ஏன்னா குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தும் கடின வார்த்தைகளை பேசுகிறாங்க. அதனால் இவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு வலி தாங்கி இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் முன்னேற நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் கவனமாக பயன்படுத்தியிருக்கணும். இவங்க 35 60 வயசில் நேரத்தை வீணடித்ததுக்காக வருத்தப்பட்டுறாங்க. அதை தாங்க முடியாத அளவுக்கு வருந்துறாங்க. மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் தங்கள் கடின உழைப்பை நம்பி இவங்க இருக்கணும். வீட்டில் யாராவது மிதுனம் ராசியில் பிறந்திருந்தா அவர்களின் நல்ல எண்ணங்களை, அருமையான எண்ணங்களை நீங்கள் பாராட்டி ஊக்குவிக்க பழகிக்கோங்க. அவங்க தனியாக பேசவும், ஆழமாக சிந்திக்கவும், தனித்து செயல்படவும் முயற்சி எடுக்கணும். அப்பத்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அழகாக முன்னேறலாம். மிதுனம் ராசிக்காரங்க சக்தி வாய்ந்தவங்க. ஆனால் இவங்க வெளியிலிருந்து தீர்வுகளை தேடும்போது பலவீனமாக மாறிடுறாங்க. இவங்க தங்கள் மனதுக்குள் தீர்வுகளை தேட ஆரம்பிக்கும் போது இவங்க யார் என்பதை உணர்ந்து கொள்கிறாங்க, தங்கள் சக்தியை உணர்ந்து கொள்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் கவனமாக நிதானமாக இவங்க இருக்கணும். கடகம் மற்றும் சிம்மம் ராசிக்காரர்களுடன் சேரும்போது சில குறைந்தபட்ச விஷயங்களை தவிர்க்கணும்.
இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக ஆழமாக யோசிக்கணும். சமுதாயத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க மிதுனம் ராசிக்காரங்க ஒரு நல்ல தடிப்பான அடித்தளத்தை அமைச்சுக்கணும். நல்லதை செய்தாலும் ஒருவருக்கு தானம் வழங்கினாலும் அதற்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பணம் கையில் இல்லாதப்போ அலட்சியம் ஏற்படுது. அதை தவிர்க்கணும். கடந்த காலங்களில் மிதுனம் ராசியில் பிறந்தவங்க வயிறு சிறுநீர் காரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கையை வெறுக்கிறாங்க. ஆனால் இனி அது மாறும். மாணவர்கள் படிப்பின் முக்கியத்துவத்தை, அதன் அவசியத்தை உணரணும். மிதுனம் ராசிக்காரங்க அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த 2 விஷயங்களும் இருந்தால் இவங்க முன்னேற முடியாது. மற்றவர்களை குறை சொல்லாமல் தங்களோட வேலையை முழுமையாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறிடலாம். மிதுனம் ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கைக்கான பாதை எது, வேலை எது, வருமானம் தரக்கூடிய ஃபீல்டு எது அப்படிங்கிறத தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுட்டு கொட்ட வந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அதுதான் இறைவன் கொடுக்கும் விலை மதிப்பில்லாத வரும். அதை பயன்படுத்தினா நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறிடலாம். நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வரும். எப்போதும் நேர்மறையான அன்பு நிறைந்த நபர்களாக நீங்கள் இருக்கணும். தேவையில்லாத நபர்கள், எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்க கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி தூரமாக இருங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல நல்ல சிறப்பான வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக மிகச்சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள், அனைத்து கவலைகளும் மறைய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் அபரிமிதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிக அளவில் கிடைக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆவதாக அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட அற்புதமான மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியாக, வீரமாக இருப்பாங்க. மிதுனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய சிறந்த நட்சத்திரங்களா. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக, சிறந்த நட்பு ராசியாக இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக, திறமையாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய மயக்கும் கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமாக கிடையாதுங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட, முழு உழைப்போட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும், அழகான கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும்,
கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசித்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க இரட்டைத்தன்மை உடையவங்களாக இருக்காங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை ஆழமாக யோசிக்கிறாங்க. மற்றவங்க தப்பாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்காங்க. தன்னம்பிக்கை குறைஞ்சு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பாக அழகாக இருக்க போகுதுங்க. நவக்கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தால் தான் நல்லது கெட்டது நடக்குதுங்க. கிரகங்களோட நிலை, அவங்களோட சேர்க்கை, மாற்றம் இதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும். தலைவிதியை மாற்ற முடியாதுங்க நம்மளால். ஆனால் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மளால் தப்பிச்சிக்க முடியும். ஜோதிடம் அப்படிங்கிறது இருண்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை, அழகான வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. ஆடி மாதத்தில் சூரியன் கடகம் ராசியில் போகிறதுனால மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க. இழந்த அனைத்தையும் நீங்கள் மீட்க போகிறீங்க. ராசிநாதன் சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதி, அமைதி ஏற்பட போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது. காதல் உறவு மேம்பட போகுது. முதலீடுகளில் லாபம் கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனமாக இருந்துக்கணும். காது, மூக்கு, தொண்டை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக யோசிச்சிருந்துக்கோங்க. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை வச்சு நீங்கள் சாதனையாளராக, வெற்றியாளராக மாறிலாங்க. மிதுனம் ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த, அருள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. இனிய வணக்கம்.